கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் சபிக்கப்பட்ட 3 கூட்டத்தார் யார்? அதாவது நம்ம புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தினால பாவத்தையும் சாபத்தையும் ரோகங்களையும் ஜெயித்தார் என்பது நம்ம எல்லாரும் அறிந்த உண்மைதான். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் நம்மளுடைய பாவத்தை மாத்திரமல்ல, நம்மளுடைய நோய்களையும் குணமாக்கினார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாறோம்னு வசனம் இருக்குது. அதே போல் மரத்தில் தொங்கப்பட்ட யாவரும் சபிக்கப்பட்டவர்கள்னு வசனம் இருக்குது. அப்போது நமக்காக அவர் சாபமானார் அப்படிங்கிற சத்தியத்தையும் நம்ம இது மூலமாக அறிஞ்சு கொள்ளலாம். ஆனாலும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய ஏற்பாட்டிலேயும் சபிக்கப்பட்ட கூட்டம் 3 இருக்கிறது. அது 3 யார் என்று நாம் தெளிவாக ஒன்றொன்றாய் பார்ப்போம். முதலாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அங்கே இயேசுவும் தன் சீஷரோடு வருகிறாரு, பசியாக இருக்கிறாரு. அப்போது வழி அருகே என்ன பார்க்குறாருன்னா, ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. அத்தி மரத்தில் இலையெல்லாம் நல்லா விரிஞ்சிருக்கு, நல்லா பெருசாக இருக்குன்றதை பார்த்துட்டு அங்கே போய் ஏதாவது புசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அதை உள்ளே போய் திறந்து பார்க்கும்போது அந்த இலைகளுக்குள்ளே ஒரு கனியும் காணவில்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து அதை சபிக்கிறார். என்னென்னு சபிக்கிறார்னா, இனி ஒரு காலமும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். அப்போது அவர் இதை சொல்லி உடனே என்ன பண்ணுது, அந்த அத்திமரம் பட்டு போகிறத சீஷர்கள் காண்கிறார்கள், கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். அப்போது இது முதலாவதாக இயேசு கிறிஸ்துவே இதை சபிக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாய்மால வாழ்க்கை வெளியே கனி கொடுக்குற ஜீவியத்தை போலவும், ஆனால் உண்மையில் உள்ளே கனி இல்லாத ஒரு ஜீவியமாய் வாழ்கிறவர்களை ஆண்டவர் சபிக்கிறார். முதலாவது மாய்மாலக்காரர்களை ஆண்டவரே சபிக்கிறார். இதுதான் முதலாவது கூட்டம். இரண்டாவது கூட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாத்தியரில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறது என்னவென்றால், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அதாவது பவுலப்போஸ்தலன் இப்போ ஒரு கலாத்தியருக்கு ஒரு சுவிசேஷத்தை எழுதுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் நானும், அதாவது அவரை பிற்காலத்தில் வேற ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தாலோ, இல்லை வானத்திலிருந்து ஒரு தூதனாவது உங்களுக்கு வேற ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தாலோ அவன் சபிக்க கடவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து வந்த தூதன் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 500 வருடங்களுக்கு பிற்பாடாக பிறந்த ஒருத்தர்கிட்ட வேற ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அதாவது நம்ம போன பதிவில் பார்த்துருப்போம். அதாவது என்ன சுவிசேஷம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, அவர் இறைவன் ஆனால் மரிக்க முடியுமா, அவர் ஒரு தீர்க்கதரிசியானால் மரிக்க முடியுமா, தேவன் அவரை மறைத்து விட்டார், அவருக்கு துரோகம் செய்தவரை தான் பிடித்து அறைந்து விட்டார்கள் என்று வேற ஒரு சுவிசேஷத்தை ஒருத்தர் பிரசங்கித்தார். அந்த கூட்டத்தையும் சார்ந்து ஒரு ஃபாலோவர்ஸ் அங்கே போய்கிட்டு இருக்காங்க. அது ஒரு தவறான உபதேசம் என்று தெரியாமலே அவர்கள் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து கூட இருந்து வாழ்ந்து அவரை பார்த்து, அவர் மரிப்பதற்கு முன்பாக பார்த்து, அவர் மரணத்தை கண்டு, அவர் உயிர்த்தெழுத பின்பாக உள்ள உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவையும் கண்டு எழுதின சாட்சியை தவிர்த்து, இயேசு கிறிஸ்துவை காணாமல் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடாக 500 வருடங்கள் கழித்து வாழ்ந்த ஒருத்தர் பிரசங்கித்ததை அவர்கள் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் வேறொரு சுவிசேஷத்தை பின்பற்றி போகிறார்கள். ஆனால் இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் பிரசங்கித்த, அதாவது அவர் பவுலப்போஸ்தலன் யார் பிரசங்கிக்கிறார்னா, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை தான் பிரசங்கித்தார், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கித்தார். அப்போது சிலுவையில் அறையப்படாத இயேசுவையோ இல்லை வேறு பவுலப்போஸ்தலன் எழுதின சுவிசேஷத்துக்கு புறம்பான வேறே ஒரு சுவிசேஷத்தையோ பிரசங்கிக்கிறவர் சபிக்கப்பட்டவர்கள். இதுதான் 2வது கூட்டம். 3வது கூட்டம் என்னவென்று பார்த்தால், இது ஒருவேளை நம்ம அனைவருக்கு ஒரு அதிர்ச்சி தரலாம். ஆனால் இப்படிப்பட்டவர்களும் சபிக்கப்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், ஒருவன் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். அப்போது இங்கே யாருன்னா, 3வது கூட்டம் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அன்பு கூறாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்றது தெளிவாக சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறுகிறது என்றால் என்ன? அவரை விசுவாசிக்கிறதும், அவரை அனுப்பின பிதாவை விசுவாசிக்கிறதும், அவர் மரணத்தை விசுவாசிக்கிறதும், அவர் தமக்காக உயிர்த்தெழுந்தார் என்ற விசுவாசிக்கிறதும் தான் அவர் மேல் அன்பு கூறுவது. அப்போது இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாதவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஐயோ, இவர் அன்பான தேவனாச்சே, இவர் யாரையும் சாபத்துக்குள் விட மாட்டாரே அப்படின்றது இருந்தாலும், ஆனால் வேதம் சொல்லக்கூடியது இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அடுத்த அந்த வசனத்திலே தொடர்ந்து சொல்லுது, கர்த்தர் வருகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பாக ஒரு விடுதல் இருக்கும் என்று
there shall be a falling away அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு தெளிவாக எழுதுறாரு. அப்போது இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இயேசு கிறிஸ்து இன்னும் அதிகமாக நேசிக்க வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூறாமல் போனால் நாமும் சபிக்கப்பட்டவர்களாய் ஆகிவிடுவோம். ஆதலால் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய சாபங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்திருந்தாலும் இந்த 3 கூட்டத்திலும் நாம் இராதபடிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.